சிறகடிக்க ஆசையில் ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அதை வச்சு எப்படியாவது கிறிஷை மனோஜ் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. கரெக்டாக டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுற நேரத்தில் ரோஹிணி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுது. மனோஜ் விஜயா 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. விஜயா நீ ஒன்றும் கையெழுத்துலாம் போட வேண்டாம் டிவோர்ஸ் பேப்பர்லன்னு சொல்லிடுறாங்க. ரோஹிணி கிட்ட நீ இனிமேல் இந்த வீட்டிலே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரோஹிணி என் பையன் கிறிஷோட தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன்னு சொல்கிறாங்க. ரோஹிணி விஜயா கிட்ட நான் கிறிஷை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்ட உடனே விஜயாவுக்கு கோவம் வந்துடுது. அடிக்க போகிறாங்க. ஆனால் நம்ம மனோஜ் தான் அம்மா அவளை அடிக்காதீங்க, கிறிஷ் நம்ம கூட இந்த வீட்டிலே இருக்கட்டுமான்னு சொல்கிறாரு. விஜயாவும் என்ன மனோஜ் பேசுகிற, நீ புரிஞ்சு தான் பேசுறியான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நான் புரிஞ்சு தான் பேசுகிறேன், கிறிஷ் இந்த வீட்டிலே இருக்கட்டும்னு சொல்கிறாரு. விஜயாவையும் சமாதானப்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக மனோஜ் ரோஹிணியோட வீட்டுக்கே போய் ரோஹிணியையும் கிறிஷையும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வராரு. மனோஜ், கிறிஷ், ரோஹிணி 3 பேருமே வீட்டுக்கு வராங்க. ஆனால் விஜயாவுக்கு கிறிஷை மட்டும் சுத்தமாக பிடிக்கல. ரோஹிணிக்கெலாம் ஆரத்தி எடுத்துலாம் வரவேற்கிறாங்க. மனோஜும் விஜயாவும் ரோஹிணியை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. விஜயாவுக்கு எப்படியாவது கிறிஷை தான் வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபேமிலி ஃபோட்டோ நல்லா இருக்கா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.